ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் அப்படிங்கிறவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சந்தானம் அவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து மேரேஜே ஆகாமல் இருக்கும். ஏன் மேரேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வீடு இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ உடனே ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 25 lakhs வந்து கடனாக வாங்கி ஒரு லோனாக வாங்கி ஒரு பெரிய ஃப்ளாட்டை வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு பொண்ணு கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் இருக்குது ட்விஸ்ட்டு. அவர் என்ன நினச்சி கல்யாணம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, ஜமீன் ஃபேமிலி. ஸோ அவங்களே நம்மளோட இந்த லோனெல்லாம் அடைச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணியிருப்பார். ஆனால் நடந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே இவர் தான் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து தள்ளப்படும். அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவி ஸ்டார்டிங்கில் வந்து டெரரிஸ்ட் அந்த இதெல்லாம் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கும் அந்த டெரரிஸ்ட்க்கும் என்ன லிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் மூவி என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த மூவியோட ஸ்டோரி. மூவியோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே செம்மையாக சிரித்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இவரோட காமெடி வந்து சூப்பராக ஒரு சின்ன சின்ன இடத்துலையுமே வந்து சூப்பராக வாக் அவுட் பண்ணி வச்சுருந்துருப்பார். செம்ம என்ஜாயபுளாக போகும். பட் செகண்ட் ஹாஃப் அதே போல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு காமெடி கூட அவ்வளோக்கோ வாக் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஓரளவுக்கு சாங்ஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் கொடுத்ததை வந்து செகண்ட் ஹாஃப் கொடுக்காதனால ஓரளவுக்கு மூவி ஆவரேஜான மூவியாக மாறிடுச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் காமெடிக்காக நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். தேட்டரில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மறுபடியும் அதே இன்னொரு வீடியோ வந்துச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.